கேனிங். இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்ட லைஃப்ல நம்ம ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் கண்டிப்பா ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் கிட்டயோ, இல்ல பிரின்சிபல் கிட்டயோ இந்த பனிஷ்மெண்ட்ட நம்ம கண்டிப்பா வாங்கியிருப்போம். இந்த பனிஷ்மெண்ட்ல இது ஒரு லீகல் ஜுடிஷியரி பனிஷ்மெண்ட்டா இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படத்துல வச்சு சொல்லணும் அப்டின்னா, சண்டி வீரன் படத்துல அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல அடி வாங்குவாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பனிஷ்மெண்ட்ட பொறுத்து தான். அந்த கேனிங் பனிஷ்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் கோட் 2010ல செக்ஷன் 325ல 332 வரைக்கும் இத பத்தின விஷயங்கள சொல்லியிருக்காங்க. மொத்தம் 35 அஃபென்ஸ் இருக்கு. இதுல யாராவது ஒருத்தர் 50 வயசுக்கு உட்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இந்த தப்ப பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு 24 பெரம்படி குடுக்கணும் அப்படின்றது இந்த சட்டத்துல இருக்கு. இது எந்தெந்த மாதிரியான அஃபென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப் கேஸா இருக்கட்டும், அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், மர்டரா இருக்கட்டும், இல்ல ட்ரக் அபியூஸா இருக்கட்டும். ஸோ இந்த கேஸஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. பெரம்படி தான் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நான்லாம் ஸ்கூல் டைம்லயே வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அந்த பெரம்படிக்கும் இந்த பெரம்படிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உங்கள உட்கார வச்சு, குனிய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரம்ப வந்து தண்ணீல ஊற போட்டு அத வச்சு உங்கள அடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெயினா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கிட்னி பாதிக்காத அளவுக்கு அதுல சைட்லலாம் லாக் பண்ணிட்டு உங்கள குனிய வச்சு அடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பனிஷ்மெண்ட் வந்து அத பண்ணதுக்கப்புறம் அங்கருந்து போறவங்க எல்லாருக்குமே வந்து சிவியர் பெயின் இருந்திருக்கு. அண்ட் அத வந்து அது ஒரு பிசிக்கல் ட்ராமாவும் இருக்கு, மென்டல் ட்ராமாவும் இருந்திருக்கு அப்படின்றதையுமே சொல்றாங்க. போனா ஒரு 4 அடிக்கு மேலேயே நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க 24 பெரம்படி வாங்கணும் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தராலேயே வந்து 24 வாட்டி அடிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆயிடும். ஸோ கரெக்ட்டா அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளும் மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்றத சொல்றாங்க. அண்ட் அந்த பெரம்படி அடிக்கிற ஆஃபீஸருக்கும் வந்து தனியா ட்ரெய்னிங்கும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து சோளக்கட்டு பொம்மைய வச்சோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பொம்மைய வச்சோ அவங்களுக்கு இந்த ட்ரெய்னிங்கும் குடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஃபாரினர் இல்லீகலா வந்து சிங்கப்பூர்ல தங்குறாங்க. ஒரு 90 நாட்களுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் அந்த கோட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்டதுக்கு அப்புறமா அண்ட் இந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாருக்குமேவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வுமென்க்கு அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு. தேர்ட் கேட்டகரி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெத் பனிஷ்மெண்ட் குடுத்தவங்களுக்குலாம் இந்த பனிஷ்மெண்ட் இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் இல்லவே இல்லன்றத சொல்றாங்க. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் ஒன்லி மேல்க்கு அதுவும் வந்து 50 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாம் குடுக்கலாம்? ஸோ இந்த பனிஷ்மெண்ட்ட இந்தியால கொண்டு வந்தா என்னென்ன கேட்டகரிஸ்க்கு இந்த பனிஷ்மெண்ட்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வினீஸ் வாட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.